நம்ம கார்த்திக் இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க போறாரு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதாவது இந்த அஞ்சலி என்னதான் நம்ம கௌதமி இலக்கியா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சாலும் சரி, அடுத்ததா கௌதமி இலக்கியாவ பிரிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாலும் சரி, ஆனா கடைசியில நம்ம கௌதமுக்கு அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா, உண்மையிலேயே அஞ்சலி நல்லவளா, கெட்டவளா, அதுவும் இல்லாம தான் கூட சேர்ந்து அவ சந்தோஷமா வாழணும்னு நெனைக்கிறாளா, இல்ல வேற ஏதாச்சும் நெனைக்கிறாளா அப்படின்றதுல இருந்து எல்லா விஷயங்களுமே கார்த்திக் உண்மையிலேயே இப்போ தெரிஞ்சுக்க போறாரு. கண்டிப்பா இந்த அஞ்சலி வசமா மாட்ட போறா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா நடக்க போகுது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு வெளிய வந்து எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கார்த்திக் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே கிட்ட பேசலாம். ஆனா இந்த அஞ்சலி தனியா வந்து பேசுறத பார்த்த உடனே இந்த கார்த்திக்குக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம கார்த்திக்குக்கு அஞ்சலி மேல சந்தேகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஆனா அந்த சந்தேகத்த உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவி தான். பைரவி வந்துட்டு, "இங்க பாரு கார்த்திக், அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ திட்டத்தோட தான் இது எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசுறது இங்க இருந்து பேசலாம்ல. அவ எதுக்காக தனியா போய் பேசணும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் பயங்கர கோவமானவரு. இப்போ ஜன்னல் வழியா இந்த அஞ்சலி என்னதான் பேசுறா அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ நம்ம அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது எல்லாத்தையுமே கேட்கும்போது, கார்த்திக்குக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. அதாவது அஞ்சலி வந்துட்டு இங்க பாருங்க எஸ்எஸ்கேப்பா, நீங்க எப்படியாச்சு சீக்கிரமா கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே என்னோட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திடுங்க. மத்தது எல்லாத்தையுமே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாம இந்த சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே கௌதம்க்கு போக வேண்டிய சொத்து, அது மட்டும் இல்லாம அந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுத்தா உங்களுக்கு 30% வந்து தரேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அந்த 30% வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரமா செஞ்சாகணும். அதுவும் இல்லாம கௌதமும், இலக்கியாவும் மறுபடியும் இந்த சொத்து வேணும் அப்படின்ற மாரி நெனச்சு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நின்னுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளால எதையுமே செய்ய முடியாது. வேலையா வந்து பார்த்தீங்கன்னா, இத செய்யுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, "இங்க பாரு அஞ்சலி, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே மாத்திடலாம். பிரச்சனை கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருக்காரு இல்லையா? அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவரு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இப்போ அஞ்சலி எதுக்காக இந்த சொத்து எல்லாத்தையுமே நம்ம பேர்ல இல்லாம அவ பேருக்கு மாத்தணும்னு நினைக்கிறா? அப்போ ஏதோ மிகப்பெரிய ஒரு மோட்டிவ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசியில கார்த்திக் வந்துட்டு இப்போ அஞ்சலி மேல முழுக்க முழுக்க சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கப்புறம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வசமா மாட்டிக்க போறா. இத்தன நாளா தனக்காகவும் அதாவது தன்னோட புருஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து இவ்ளோ மெனக்கெட்டுட்டு இருக்கா, இவ்ளோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருந்தாரு கார்த்திக். ஆனா இப்போ அது எதுவுமே இல்ல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது. இந்த மாரி நம்ம கார்த்திக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சலிய பத்தின ரகசியங்கள் தெரிய வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.